சௌசௌ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணுத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு எல்லாம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் சௌசௌ வந்துட்டு நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனிங்கன்னா போதும். ஆல்ரெடி காயிலிருந்து தண்ணி விடும், அதனால் அந்த தண்ணியே போதுமாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா காய் வந்துட்டு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் துருவி சேர்த்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சௌசௌ பொரியல் ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.